உங்களுடைய வேத புத்தகத்துல எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனைகள்ல நாம் எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் எஸ்தர் 5வது அதிகாரத்துல எஸ்தருடைய துணிச்சலான செயல்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். தன்னுடைய இனத்துக்கு வந்திருக்கிற ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக எஸ்தர் துணிச்சலோடு செயல்பட்டதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். அப்படி அரசனை சந்திக்கிறதற்கு ஒரு திட்டத்தையும் தீட்டி இருந்ததை பார்த்தோம். எஸ்தரின் துணிச்சலும் திட்டமும் என்கிற தலைப்புல அதை நாம் சிந்தித்து பார்த்தோம். என்ன துணிச்சலான செயல் எஸ்தர்? அரசன் அழைத்தால் மட்டுமே அரசனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக யாரும் போக முடியும். அரசன் அழைக்காமல் அரசனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பு போனா அது நாமே மரணத்தை நமக்கு அழைத்துக் கொள்வதற்கு சமம். போன வாரம் நான் சொன்ன மாதிரி அரசனுக்கு பின்னாடி ஒரு பெரிய காவலன் நிற்பான், ஒரு பெரிய கோடரியோடு. அரசன் மட்டும் பொற்செங்கோல நீட்டலன்னா அந்த காவலன் அங்கு வந்தவர்களுடைய தலையை துண்டிச்சிருவான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எஸ்தருக்கும் தெரியும். ஆனாலும் எஸ்தர் துணிச்சலோடு, எஸ்தருக்கு வேறு வழி இல்லை, அவள் அரசரை சந்திக்க சென்றதையும் ராஜாவுடைய கண்கள்ல அவளுக்கு தயை கிடைத்ததையும் அரசன் எஸ்தரை பார்த்து எஸ்தர் ராஜாத்தியே, முதல் முறையாக எஸ்தர் ராஜாத்தியே என்கிற அந்த வார்த்தை அங்கு வருகிறது. உனக்கு என்ன வேண்டும் கேள், என் ராஜ்யத்துல பாதி அளவு நீ கேட்டாலும் தருவேன்னு அங்க அரசன் சொல்லுகிறான். அதற்கு எஸ்தர், இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற விருந்துல நீங்க ஆமானோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய விண்ணப்பமா இருக்குன்னு சொல்லி எஸ்தர் சொல்ல, அரசனும் ஆமானும் அன்றைக்கு விருந்துக்கு சென்றதை குறித்தும் அந்த விருந்துல திராட்சை ரசம் பரிமாறப்படுகிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அரசன் அப்ப கேட்கிறான் மறுபடியும் எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். ஆக்சுவலா அந்த தமிழ்ல வர்ற அந்த மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உன்னை எது கஷ்டப்படுத்துகிறது, வாட் ட்ரபிள்ஸ் யூ, உனக்கு எது வேதனையா இருக்கு, என்ன வேணும்னு நீ எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு அங்கேயும் கேட்கலாம். அப்போ எஸ்தர் சொல்லுகிறாள், நாளைக்கும் நான் ஏற்பாடு செய்திருக்கிற விருந்துக்கு நீங்க வரணும், ராஜாவும் ஆமானும் வரணும். அப்ப நான் நிச்சயமாக எனக்கு என்ன தேவைன்றதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி எஸ்தர் சொல்லி முடிக்கிறத அந்த 5வது அதிகாரம் முடிவு வரைக்கும் நாம பார்த்தோம். அரசனும் ஆமானும் அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. நான் போன வாரம் முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், அந்த ராத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு ராத்திரி. ஏன்னா 6வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆரம்ப வசனமே அந்த ராத்திரியிலேன்னு தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 நபர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த புத்தகத்துல, ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய 4 நபர்கள் யார் யாருன்னா, முதல்ல அகாஸ்வேரு அரசன், ராஜாத்தியாகி எஸ்தர், மொர்தெகாய், ஆமான். இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலுமே அன்று இரவு ரொம்ப முக்கியமான ஒரு இரவாக இருந்திருக்கும். நிச்சயம் எஸ்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பது மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அரசன் வந்து ஆமானோடு விருந்து சாப்பிட்டு போனதெல்லாம் மொர்தெகாய் கேள்விப்பட்டு அன்று இரவு அவனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எஸ்தருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும், நாளைக்கும் விருந்து கொடுக்கணும், நாளைக்கு எப்படி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அரசன் இடத்துல இதை சொல்வது. எஸ்தர் அப்படி ராஜாவை பத்தியும் ஆமான பத்தியும் ரொம்ப வெளிப்படையாகவே இந்த வசனங்கள்ல 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க போகிறோம். ஆக அந்த இரவு ஒரு ரொம்ப முக்கியமான இரவு, பல விஷயங்களை தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு இரவுன்னு கூட அதை நாம சொல்லலாம். ஆகவே ரொம்ப நேரம் எடுக்காம இந்த எஸ்தர் 6வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு அந்த அதிகாரத்தில் இருக்கிறத நாம விவரமாக பார்க்கலாம். எஸ்தர் 6வது அதிகாரம் 1 to 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது.
அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாசிக்க ஆரம்பித்து போகிற போது ரொம்ப வேகமா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த வசனங்களுக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பின் அடிப்படையில தான் இந்த வசனங்களை நாம சிந்திக்க போகிறோம். அந்த தலைப்பு என்னன்னா, ஆமானின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த காலத்துல ஒரு பாட்டே கூட, பழங்காலத்து பாட்டு ஒண்ணு இருக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால துடிக்குதே அம்மா கண்ணு அம்மா பொண்ணுன்னு ஒரு ரொம்ப காலத்துக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது ஒரு பாட்டு இருந்தது. ஒருவேளை நீங்க தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி இங்க இந்த ஆமான் அவன் ஒன்னை எதிர்பார்த்து அதெல்லாம் நடந்துரும் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா, எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ராஜாவுக்கு அடுத்த நிலையில அவன் இருக்கிறான். அவன் நினைச்சது எதுவுமே தடைபட போறதில்லை. ஆகவே அவன் ஒரு எதிர்பார்ப்போட அரசனை சந்திக்க போகிறான். அப்படி அரசனை சந்திக்கிற போது அங்கு நடக்கிற காரியம் அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது.
அததான் இந்த வேத பகுதி நமக்கு விளக்கி இருக்கிறது. அதனாலதான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன், ஆமானின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடந்துறது இல்லை. அப்படியே நடக்குது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே நடந்துருதா அப்படின்னா இல்ல. நம்முடைய பல அனுபவங்கள் இதுக்கு சாட்சியாக இருக்கும். நினைச்சது நடக்காம போகிற போது அதுல சில ஏமாற்றங்களும் சில வருத்தங்களும் வரும். சில எதிர்பார்ப்புகள் நம்மை பெரிதும் பாதிக்கிறது இல்லை, ஆனா சில எதிர்பார்ப்புகள் நம்ம ரொம்பவே பாதிக்கின்றன. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் சில நேரங்கள்ல அது தோத்து போய் ஏமாற்றமா வருகிற போது அந்த ஏமாற்றங்களுக்கு மத்தியில தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. அது மாதிரிதான் இங்க ஆமானும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறான், ஆனா அவனுக்கு ஏமாற்றமே கிடைத்தது என்பதை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அந்த நாளையும் அன்றைக்கு அவன் அடைந்த ஏமாற்றத்தையும் அவனால மறக்கவே முடியாது. நீ அடுத்தடுத்த அதிகாரங்களை வாசித்திருக்கிறவர்களுக்கு தெரியும், அவன் இந்த உலகத்துல இந்த இரவுக்கு பிறகு அந்த அரசனை சந்தித்த பிறகு, அடுத்த நாள் காலையில அரசனை சந்தித்த பிறகு அவன் வாழ போகிறது சில மணி நேரங்கள் தான். அது அவனுக்கும் தெரியாது. ஆனா இந்த ஒரு ஏமாற்றத்தை அவன் அடைந்த பிறகு அவன் வாழ்க்கையில வாழ்ந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஏமாற்றத்தினுடைய வேதனையோடையே அவன் வாழ வேண்டியது இருந்தது. ஒரு வகையில சொல்ல போனா அது ஏமாற்றம் மட்டுமல்ல, அவனுக்கான அவமானமும் கூட. ஏன்னா அந்த கடைசி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா முக்காடிட்டு கொண்டு போனான்னு பாக்குறோம். அப்படி அவன் என்ன எதிர்பார்த்தான், என்ன ஏமாந்து போனான், அதை பத்தி தான் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அதிகாரங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த ஆமான் யூத இனம் முழுவதையும் அழிக்க தீர்மானித்து செயல்பட ஆரம்பித்தானோ அப்போல இருந்து காட்சிகள் எல்லாம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கூட ரொம்ப வேகமாக எஸ்தர் தீவிரத்தோடு அரசனை சந்திக்க வருகிறார். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண பிறகு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று அரசனுடைய பிரசன்னத்துல நேரடியாக போய் அங்கு அவர் நிக்கிறத பாக்குறோம். அரசங்கிட்ட இன்னைக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிற விருந்துக்கு வரணும்னு அவ அழைக்கிறத பாக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை விருந்துக்கு கூப்பிடுறதுன்றதெல்லாம் ஒரு சாதாரண செயல் அல்ல. இப்போ உங்களை என்னெல்லாம் கூப்பிடலாம், ஒரு 1-2 மணி நேரத்துல சட்டுன்னு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா அந்த அரசனை விருந்துக்கு கூப்பிடுறதுன்னா அதுக்கு ஒரு பெரிய புரோட்டோகாலே இருக்கு, அதுல பின்பற்ற வேண்டிய முறைகள் இருக்கு. அரசனுக்கு சாப்பிடுறதுக்கு தயார் செய்கிற உணவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கரெக்டா தெரிவு செய்து தீர்மானித்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனாலும் எஸ்தர் ரொம்ப துரிதமாக அங்க செயல்படுகிறத நாம பார்க்க முடிகிறது. அந்த 5வது அதிகாரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஆமான் வீட்டுல போய் பேசுறான்ல, இந்த மொர்தேக்காய் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு அவங்க சொன்ன அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு மொர்தேக்காய்க்கு 50 முழ உயரத்துல ஒரு தூக்கு மரத்தையும் செய்யறான். அதுவும் பாருங்க எவ்வளவு குயிக்கா நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஆலோசனையை கேட்ட உடனே அந்த தூக்கு மரத்தை இரவோடு இரவாக செய்து முடிச்சுட்டு காலையில அரசனை போய் பார்க்க போறான். இது இப்படி இந்த அதிகாரங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மத்தியில இந்த 6வது அதிகாரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்பவும் முக்கியமானது, நம்ம கவனிக்கத்தக்கது. ஆகவே இதை ஒரு 4 குறிப்புகள்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொத்தம் உள்ள வசனங்களையும் ஒரு 4 குறிப்புகள்ல பார்க்கலாம். முதல் குறிப்பு, அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. இங்கதான் ஆரம்பிக்குது. 2வது, ஆமான் அரசனை சந்திக்க வருதல். 3வது, அரசனின் கேள்வியும் ஆமானின் பதிலும். 4வது, ஆமானின் ஏமாற்றம். அப்படின்னு இந்த 4 குறிப்புகள்ல இந்த 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. ரொம்ப ஆச்சரியமான செயல்கள். ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாம் வேதத்துல பார்த்தோம்னா ரொம்ப பராக்கிரமமாகவும் செய்திருப்பார், பயங்கரமான செயல்கள் எல்லாம் செய்திருப்பார், அமைதியா சத்தமே இல்லாம செயல்களை செய்திருப்பார்.
அப்படி இங்க இந்த அகாஸ்வேரு அரசனுடைய வாழ்க்கையிலையும் அன்னைக்கு எந்தவித ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா ஆண்டவர் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன? முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். நம்ம கவனிக்க வேண்டியதே அந்த ராத்திரியிலே. எந்த ராத்திரியிலே? எஸ்தருடைய விருந்துக்கு சென்று வந்த அன்று ராத்திரியில தான் அரசனுக்கு தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுகிறான். இங்கிட்டு படுத்தாலும் தூக்கம் வரல, அங்கிட்டு படுத்தாலும் தூக்கம் வரல. சரி, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் உலாத்திட்டு நான் வந்து படுத்தா தூக்கம் வரும்னு என்னென்னமோ செய்து பார்க்கறான். அரசனுக்கு தூக்கமே வரல. ஏன் தூக்கம் வரல? ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்கல. அன்னைக்கு நைட் அவன் தூங்க கூடாதுன்னு தீர்மானித்து வைத்திருக்கிறவர் யாருன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன். அடுத்த நாள் ஆண்டவர் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்ய போகிறார். அந்த சம்பவம் நடக்கணும்னா இந்த அகாஸ்வேரு தூங்கக்கூடாது. அப்போ இவன் தூங்காம இருக்கணும். அடுத்த நாள் ஆண்டவர் செய்ய போகிற அந்த செயலுக்கான, அந்த சம்பவத்துக்கான காரியத்தினுடைய விதையாகத்தான் இந்த அகாஸ்வேருவுக்கு தூக்கம் வரவிடாம ஆண்டவர் செய்கிறார். வேதத்துல கடவுளுடைய இந்த செயல்பாட்டை பல இடங்கள்லயும் நம்மால பார்க்க முடியும். அந்த இரவு தூக்கம் வராம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிலைய நீங்க உதாரணமா ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, இந்த அபிமெலேக்கு சாராய் நிமித்தமாக தூக்கம் வராம கடந்தான்னு ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவருடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அத்தோட நீ செத்தாய்னு சொன்ன பிறகு எவனா தூங்கி இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே அவன் அங்க சொல்றான், நான் நல்ல எண்ணத்தோட தானே எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நம்முடைய மக்களுக்கு துன்பங்கள் வரப்போகிற நேரங்கள்ல ஆண்டவர் இப்படி செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தரியு ராஜாவும் இதே மாதிரி தூக்கம் இல்லாம பிறண்டுகிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்த்திருக்கோம். தானியேல் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. தூக்கமும் வரல, சாப்பிடல, எந்த இன்பமான நிகழ்ச்சிகளையும் தனக்கு முன்ன நடக்க அனுமதிக்கல, தூங்காம உட்கார்ந்து இருக்கான். பொழுது விடிஞ்ச உடனே ஆள பின்னங்கால் புடரில் அடிக்க ஓடுறான் பாருங்க சிங்க கபிக்கு. தானியேலே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமராய் இருந்தாரோ. காது எவ்வளவு ஷார்ப்பா வச்சு சத்தம் வருதா, தானியேலுடைய சத்தம் வருதா, சிங்கத்தோடைய கர்ஜிப்பு வருதான்னு பாக்குறதுக்கு என்ன வேகமா ஓடி இருக்கிறான் பாருங்க. அந்த இரவெல்லாம் கூட தரியுவுக்கு தூக்கம் வராமல் போய்விட்டது. ஏன்? அதுக்கு முந்தின வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, தானியேலை தப்புவிப்பதற்கு எவ்வளவோ ஆசைப்படுவான், எவ்வளவோ முயற்சி எடுப்பான். ஆனா அது முடியாம போகும். ஏன் தெரியுமா? நீங்க சொன்ன கட்டளையை நீங்களே மீறுகிறீர்கள்னு அவருக்கு பிரஷர், பொலிட்டிக்கல் பிரஷர். தரியுவுக்கு ஒன்னும் செய்ய முடியல. ஆனா தரியுவினுடைய அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை கொண்டிருக்கிற தேவன் அன்றைக்கு தானியேலை தப்புவித்தார். அன்னைக்கு தரியுவுக்கும் தூக்கம் வரல. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா, பிலாத்துவினுடைய மனைவிக்கும் சொப்பனத்துல ஆண்டவர் எச்சரித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாள் நடக்க போகிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பிலாத்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இப்படி ஆண்டவர் ரொம்ப சைலண்டா தம்முடைய மக்கள் துன்பத்தை அனுபவிக்க போகிற நேரத்துல அவர்களுடைய பாதுகாப்புக்காக செயல்பட்டு இருக்கிறார். இங்க பார்த்தா அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு அதே மாதிரிதான், அவனுக்கு தூக்கம் வரல. நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல மன திருப்தியா சாப்பிட்டு திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சிட்டு எந்த கவலையும் இல்லாம வந்திருக்கிற ஒரு அரசனுக்கு தூக்கம் வரலன்னா என்னவா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? நல்ல பஞ்சு மெத்த, நல்ல அருமையான வாசனை திரவியங்கள், அரசனுடைய அந்த அறை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த வசதிக்கும் குறைவே இல்லை, ஆனா தூக்கமே இல்லை. அவன் அப்படியே இருக்கிறான்.
அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராததினால், சரி தூக்கம் வரல. அகாஸ்வேரு பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு மேட்மேன், பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்யக்கூடிய மனுஷன். எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி ஆடுகிறவர்கள், பாடுகிறவர்கள், பொழுதுபோக்குக்கானவர்கள் அரசன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உடனே வந்து நிக்கணும், அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் கூப்பிட்டு கேளிக்கையில தன்னுடைய நேரத்தை செலவழிச்சானா? இல்ல. சரி, அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அங்க மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூப்பிட்டு அதை குறிச்சு எதுவும் பேசினானா? இல்ல. அந்த நேரத்துல அவனுடைய மனதுல வந்த ஒரு காரியம் என்னன்னா, என்னோட டைரியை எடுத்துட்டு வாங்கப்பா, அந்த டைரியை எடுத்துட்டு வந்து வாசிங்க. அதான் ராஜா சொன்னது. இந்த முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். இன்னைக்கு கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகம்னா நமக்கு கிருகிருன்னு வந்திருக்கும். இப்ப இந்த சின்ன பசங்க எல்லாம் அதை கேட்டா ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் சிம்பிளா டைரி, கிங்ஸ் டைரின்னு சொல்லுவாங்கல்ல, அரசனுடைய அந்த டைரி, அதை எடுத்துட்டு வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறான். 2வது வசனத்தில், அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அந்த நேரம் பாருங்க, அந்த டைரியில குறிப்பா வாசிச்சவன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு அழகான கடவுளுடைய திட்டமிட்ட செயல். மொர்தெக்காய் இந்த செய்தியை சொல்லி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. இந்த 5 வருஷத்துக்கு மேல எவ்வளோ விஷயங்கள் அங்க எழுதியிருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல, அந்த ராத்திரியில அவன் தூக்கம் வராம இருக்கிற நேரம் வாசிச்சதுல அவனுடைய மனதுல தங்குன்னு வந்து விழுந்தது என்னன்னா, மொர்தெக்காய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவி எனக்கு செய்திருக்கிறானே அப்படிங்கறத அவன் கேள்விப்படுறான். அகாஸ்வேரு கண்கள் திறக்குது. ஓ, இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கை, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே என்ன? அன்னைக்கு மொர்தெக்காய் செய்த அந்த செயல் தான் என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். 3வது வசனத்துல, அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கிறான்பா, இதுக்கு என்ன செஞ்சோம்? அவனுக்கு அவனை பெருமைப்படுத்தணுமா, அவனை மகிமைப்படுத்தணுமா, அவனுடைய பேருக்கு கனம் வர்ற மாதிரி நடந்துகிட்டோமா? அப்ப அவங்க சொல்றாங்க, அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றாங்க? 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, இந்த மாதிரி செயல்களை எழுதும் போதே அதற்கு பிறகு அதற்காக அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டதுங்கிறதையும் அந்த டைரியில மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. அது அரசர்களுடைய பழக்கம். காலங்கள் போகலாம், பின்னாடி பல தலைமுறையில வந்தாலும் இந்த மாதிரி அவருக்கு உதவி செய்ததற்கு இப்படியெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நம்மளே அந்த பழங்கால அரசர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அரசர்களுக்கு விசுவாசமா இருந்தவங்களுக்கு நிலங்களையும் காணிகளையும் பரிசா கொடுத்ததெல்லாம் சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் நம்ம படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன பிள்ளைல பாடம் படிக்கும் போது படிச்சிருந்தா ஞாபகம் இருந்தா அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி அரசர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, வெகுமதிகளை கொடுத்து அவர்களை பாராட்டுவார்கள். இப்ப இது வந்து ரொம்ப அரசனை யோசிக்க வைக்கிறது. ஏற்கனவே தூக்கம் வரல, இத வாசிச்ச உடனே அவன் யோசிச்சு பாக்குறான், ஏன் செய்யாம விட்டோம்? அந்த மனுஷனை கனம் பண்ணிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் மொர்தெக்காய் தானேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சு ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசன் தீவிரமான சிந்தனையோடு அமர்ந்து கொண்டு ஏன் இப்படிப்பட்ட மரியாதை அவனுக்கு செய்யப்படாமல் போனது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்துலதான் அரசன் எதிர்பார்க்காத ஒரு மனிதன் அங்க வந்து நிக்கிறான். ஆமானுக்கு தெரியாது அரசனுடைய மண்டையில இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அவன் ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு வர்றான். அரசனுக்கு தெரியாது ஆமான் அந்த நேரத்துல வந்தா நிப்பான். நீங்க பாருங்க, இதெல்லாம் அழகாக ஜோடிக்கப்பட்ட ஒரு நார்ல அழகா அந்த பூவெல்லாம் வச்சு கோர்ப்போம்ல, அது மாதிரியான செயல்களாக இருக்கு. யார் அந்த மனுஷன்? அந்த நேரத்துல அவன் எதுக்கு அரசனை வந்து பார்க்க வந்து நிக்கிறான்? அதெல்லாம் அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆக முதல்ல அரசனுக்கு தூக்கம் வரல, அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. 2வது குறிப்பு, ஆமான் அரசனை சந்திக்க வருதல்.
ஆமான் தான் அந்த மனுஷன்றத ரொம்ப தெளிவா பாக்குறோம். அவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் அரசனை சந்திக்க வந்து நிற்கிறான். 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த நோக்கம் என்னன்றது அங்க சொல்லப்படுகிறது. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்தில் வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். வந்து நேரம் உள்ள போயிட முடியாது. அங்க ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. அரசன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே, வெளியே வந்து நிக்கிறான். மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்டுட்டு வருவான்ல, அது மாதிரி நிக்கிறான். யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு கேட்டா ஆமான். அவனை உள்ள வர சொல்லுன்னு அரசன் சொல்லுகிறான். அரசன் அழைக்காமல் திடீரென ஆமான் அங்க வந்து நிற்கிறத பாக்குறோம். அந்த நேரத்துல அரசனுக்கும் ஆமான் சரியான ஒரு ஆலோசனையை கொடுப்பான்னு நினைச்சு அவனை உள்ள வர சொல்லுகிறான். உண்மையிலேயே இந்த நேரத்துல ஆமானுடைய மனசுல என்னென்னலாம் ஓடிக்கொண்டிருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவனுடைய மனச, அவனுடைய எண்ணங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசனை சந்திக்க போகிறோம், நான் நினைச்சது அரசன்கிட்ட சொல்ல போகிறேன். அரசனும் அனுமதி கொடுத்துருவாரு, எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டாரு. ஆகவே அரசனுடைய அனுமதியை பெற்று நேரா போய் என்னுடைய பரம விரோதியான அந்த மொர்தெக்காயை தூக்குல தொங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் சந்தோஷமா விருந்துக்கு போக போகிறேன்னு அவன் நினைச்சுதான் அந்த நேரத்துல அரசனுடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கலாம். ஒரு கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நான் போன வாரம் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஆமான் அரசனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஆமான் அரசனிடம் பேச வந்து நிற்கிறான். நான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அரசன் கிட்ட சொல்ல வந்து நிற்கிறான். அரசனுடைய அனுமதியை வாங்கி மொர்தெக்காயை தூக்குல போடுறதுக்கு வந்து நிற்கிறான். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஆமான் நினைச்சது நடந்ததா? அவன் அரசனை சந்திக்க சென்ற அந்த காரியம் என்ன ஆனது என்பதை பத்தி அடுத்தடுத்த வசனங்கள் விளக்குகிறது. அது நம்ம 3வது குறிப்புக்கு நேராக கொண்டு போகிறது. 3வது குறிப்பு அரசனின் கேள்வியும் ஆமானின் பதிலும். ஆமான் அங்க போய் நின்னு அரசனிடத்துல பேசுவதற்கு முன்பதாகவே அரசன் ஆமானிடம் பேச ஆரம்பிக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். இது கொஞ்சம் இயல்புக்கு மாறாக இருக்குதா? யாராவது உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவனை உள்ள வர சொல்லிட்டு என்ன செய்வோம்? நீங்களா பேசுவீங்க? என்ன விஷயமா வந்தப்பா, இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறிய, உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்போம். அதுதான் இயல்பு. ஆனா இங்க இயல்புக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குது. தன்னை சந்திக்க வந்த மனிதன் எதற்காக தன்னை சந்திக்க வந்திருக்கிறான் என்று கேட்பது மரபு. ஆனா இந்த இடத்துல அந்த மரபு மீறப்படுகிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா மீற வைக்கப்படுகிறது. யார் அந்த மீற வைக்கப்படுகிறது? பின்னால் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவைகள் இப்படித்தான் நடக்கணும்னு தீர்மானிக்கிறவர். ஒருவேளை ஆமான் பேசுவதற்கு அரசன் இடம் கொடுத்திருந்தா அவன் தன்னுடைய மனதில் நினைத்து வந்த காரியத்தை அரசனிடம் சொல்லி அதற்கான அனுமதியை பெற்றிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பே அங்க கொடுக்கப்படல. எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற தேவன் அந்த நேரத்தையும் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையும் ஆண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமான் பேசுவதற்கு முன்பதாகவே அரசன் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆமான் அரசனின் கேள்வியை தவறாக புரிந்து கொண்டு அதற்கான பதிலையும் கொடுக்கிறான். உண்மையிலேயே அங்க ஆமானுடைய இருதயம் பட்டாம்பூச்சி மாதிரி அன்னைக்கு பறந்திருக்கும் அந்த நேரம். ஏன்னா அவன் ஒரே நேரத்துல எல்லாமே எனக்கு சந்தோஷமா வந்து சேருதேன்னு நினைக்கிற மாதிரி அரசன் ஒரு கேள்வி ஆமான் கிட்ட கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஆமான் உள்ளே வந்த போது 6வது வசனத்துல ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். கேள்வி, வேற எதுவும் பேசல. ஆமா, நீ எதுக்கு இந்த நேரம் வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும், நீ எது என்னத்துக்காக வந்த, எதுவும் கேட்கணுமா, அதெல்லாம் கேட்கல. நேர கேட்ட கேள்வி, ராஜா மரியாதை செய்ய விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யணும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஆமானுடைய இதயம் பட்டாம்பூச்சி போல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டான் பாருங்க. அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து கொண்டு, அவன் மனசுல அவனே நினைச்சுக்கிறான், என்னத்தான், என்ன தவிர
வேற யார ராஜா கனம் பண்ண போகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்குரிய ஆசையெல்லாம் சொல்றான். எப்படி அந்த ராஜாவுடைய மகிமையை தான் அனுபவிக்கணும்னு நினைச்சானோ நிச்சயமா ராஜ கிரீடத்தை அவன் தலையில வைக்க முடியாது. ஏன்னா பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கு அடுத்த நிலையில இந்த ஆமான் இருக்கிறான். ராஜாவுடைய கவுன போட முடியாது, ராஜாவுடைய குதிரையில ஏற முடியாது, ஒருபோதும் ராஜாவுடைய கிரீடத்தை தலையில வைக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த இந்த மனுஷன் ஆமான் தன்னுடைய ஆசையெல்லாம் வெளியில சொல்றான். காரணம் என்ன? தனக்குத்தான் ராஜா இப்படிப்பட்ட மரியாதை செய்ய போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொல்றான். 7வது வசனத்துல பாருங்க, ராஜாவை நோக்கி ஆமான் சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அத சொல்லும் போதே அவன் கனவுல அவனே நினைச்சு பார்த்திருப்பான். ராஜாவுடைய அந்த அங்கியெல்லாம் போட்ட மாதிரியும். உண்மைதானே? உலகத்திலேயே ரொம்ப வேகமானது லைட்டோட ஸ்பீடுன்றாங்க 3 × 10⁸ தான். அவ்வளோ வேகம். ஆனா அதை விட வேகம் நம்முடைய நினைவுகள். ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை கற்பனை செஞ்சு பார்க்கறதுல நம்முடைய நினைவுகளுடைய வேகம் ஒளியினுடைய வேகத்தை விட பல மடங்கு அதிகம். அவன் அப்படி சொல்லும் போதே அவன் தன்னைத்தானே கற்பனை செஞ்சிருப்பான். ராஜாவினுடைய குதிரை எப்படிப்பட்டது தெரியுமா, எவ்வளவு அழகானது தெரியுமா, எவ்வளவு கம்பீரமானது தெரியுமா, அந்த குதிரையின் மேல ஏறி உட்காரணும்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. ராஜாவினுடைய அந்த அங்கியை போட்டுக்கிட்டு ராஜாவினுடைய கிரீடத்தை எடுத்துக்கிட்டு அப்படிலாம் எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்படுவாங்கல்ல. ஆமான் அப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு அன்னைக்கு யோசித்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு நடக்க போகுதுங்கிறத நினைச்சு மகிழ்ச்சி வெள்ளத்துல துடித்து கொண்டிருந்த ஜாக்பாட் மேல ஜாக்பாட்டா எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்துதான் எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு என்னைய மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில மொர்தேக்காய் கதை முடிஞ்சிடும். அப்புறம் கதை முடிஞ்ச பிறகு எனக்கு இவ்வளோ மரியாதை எல்லாம் செய்யப்படும். நைட்டு போய் நான் டின்னர்ல என்ன சந்தோஷம்ப்பா, என்ன நாள்பா அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நிறைய நேரங்கள்ல இப்படி நினைக்கும் போதுதான் தலையில ஒரு பெரிய இடி விழுது. பெருசா ஏதாவது ரொம்ப நினைச்சு ஆசைப்பட்டு தலகால் புரியாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப ஆடாதடா, ரொம்ப ஆடாத, நீ ஆடுற ஆட்டமும் நீ பேசுற பேச்சும் சரியில்லை, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு இடத்துல நிலையா நில்லுடான்னு. நிக்க முடியாது, இங்கிட்டு ஓடுறதும் அங்கிட்டு ஓடுறதும். ஆமான் அன்னைக்கு அப்படிதான் ஓடி இருப்பான். நகர வீதியில போறதெல்லாம் கண்ணுல நினைச்சு பார்த்திருப்பான். எல்லாரும் ஆமானுக்கு முன்னாடி அப்படி கைகள் எல்லாம் வச்சு குனிஞ்சி ஆமான் வாழ்கன்னு சொல்லுகிறதெல்லாம் யோசிச்சிருப்பான். அப்படியே நல்ல நெஞ்ச நிமித்தி அப்படியே தலையெல்லாம் உயர்த்தி அப்படியே போற இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்து என்ன ஒரு சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தை விழுந்துச்சு பாருங்க ஒரு இடி. அந்த இடி திரும்பி சிந்திக்கவே முடியாத அளவுக்கான இடி. அதுதான் அவனுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் கொண்டு வந்தது. ஏமாற்றத்தை மட்டுமல்ல அவமானத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. என்னது? 4வது குறிப்பு அதான் பார்க்க போகிறோம். ஆமானின் ஏமாற்றம். 10வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி பேச வர்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அரசன் பேச அப்படி குரலை வசத்தும் போதே ஆமான் காது ரெண்டும் அப்படியே ரொம்ப ஷார்ப் ஆகுது, ரொம்ப கவனிக்குது அரசன் சொல்ல போகிற அந்த வார்த்தையை கேட்கறது. நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படியே முன்ன குனிஞ்சு அப்படியே காது கொடுத்து கேட்பல அது மாதிரி போறான். வஸ்திரத்தையும் குதிரையும் சொல்லுங்க சொல்லுங்க கொண்டு போய் ராஜ அரண்மனையின் அப்படின்னு போது லேச கொஞ்சம் சறுக்கி இருக்கும். நான் இங்கே தானே நிக்கிறேன், ஏன் அரசர் ராஜ அரண்மனையை பத்தி பேசுறாரு? வாசலிலே அவ்வளவு நேரம்
ஒளியின் வேகத்தை விட வேகமா போய்கிட்டு இருந்த அந்த சிந்தனை, அந்த டைம் லேக்னு சொல்றோம்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்லோ மோஷன்ல அரசன் சொன்ன வார்த்தைகள் காதுல விழுகுது. அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற, இப்படியே போகுது. அரசன் அப்படியே அவன் யோசிச்சு பாக்குறான். ஆமா நின்னு, என்ன அரசர் எங்கேயோ போறாரே, குதிரை இல்லையோ, கிரீடம் இல்லையோ, டிரெஸ் இல்லையோ, அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற ஸ்ட்ராங்கா அரசன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. இதுதான் கடவுளுடைய செயல்னு சொல்றது. கடவுளை பத்தி எங்கேயுமே இந்த புத்தகத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள் கண்ணை திறந்து பார்க்கணும். அரசனுடைய வாயிலிருந்து வருது. அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாய்க்குன்னு சொல்லல, யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். இந்த செய் மட்டும் வேகமா வந்து விழுந்திருக்கும். அவ்வளவு நேரம் ஜவா இழுத்து போனது, செய்யினது டமார்னு வந்து விழுந்திருக்கும். அத்தோட விட்டாரா? இல்ல. செய்யன்னு சொன்ன உடனே சொன்னது மட்டும் இல்ல, நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்னு தவறக்கூடாது. ஒன்னு தவறுச்சுன்னா பின்னாடி நிக்கிறான் பாரு, அவனுடைய கோடரியை பார்த்துக்கோ. அதுதான் கட்டளை, அரச கட்டளை. ஏன்னா அரசன் ஒன்ன சொல்லி கட்டளை இட்டு விட்டான் என்றால், கட்டளை கொடுத்துட்டான்னா அந்த கட்டளை அப்படியே செய்யணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த முகம் என்ன போக்கு போயிருந்திருக்கும், இருதயம் என்ன. அப்படியே ரொம்ப வேகமா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு காம்படிஷன்ல நீங்களே இப்படி யோசிச்சு பாருங்களேன். பல தடவை நானும் இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். ஒரு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஏதோ ஒண்ணுல பைனலிஸ்ட்னு ஒரு 5 பேரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. அதுல பைனலிஸ்ட்னு ஒரு 3 பேரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. அதுல பைனலிஸ்ட்னு 3வது பிரைஸ் உங்களுக்கு இந்த 2 பேரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவோம். இந்த 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் டக்குன்னு சொல்லவும் மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு போற நேரம் அந்த 2 பக்கம் அந்த ஹார்ட் பீட் என்ன வேகமா துடிக்க தெரியும். அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமானுக்கு அப்படிதான் பட்ட 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 பட்டன்னு துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவனுக்கு செய்யணும் உடனே பட்டுன்னு நின்றுச்சு. அதுல ஒன்னும் தவறாம அப்படியே செய்யணும் சொன்ன உடனே அவன் முகமெல்லாம் இருந்து போயிடும். எல்லாத்துக்கும் மேல யூதனாகிய மொர்தெகாயின் அரசனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டது அவன் காதே இருண்டு போச்சு. அது உலகமே இருந்துருச்சுன்னு, கண்ணெல்லாம் இருந்துருச்சுங்க. என்ன நான் எங்க நிக்கிறேன், என்ன நடக்குது, என்ன சிந்திக்கிறேன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கன்ற மாதிரி என்னைய கொஞ்சம் கைத்தாங்கள கூட்டு போய் உட்கார வைக்கப்பான்னு அந்த நிலைமைக்கு போயிட்டான். ஆமா, ஒரு பக்கம் அப்படி, இன்னொரு பக்கம் அவன் தன்னை குறிச்சு நினைச்சதை விட இந்த நேரம் மொர்தெகாயை குறிச்சு நினைச்சிருப்பானா. குத்துக்குள்ளு மாதிரிலடா உட்கார்ந்து இருந்தான், அசையவே இல்லையே. எனக்கு வணக்கம் சொல்லணும்னாலும் பரவாயில்ல, எகத்தாளமா பாத்துக்கிட்டு இருந்தவனுக்கு போய் அவன் தலையில கிரீடத்தை வச்சு ட்ரெஸ்ஸ போட்டு அவனை குதிரையில ஏத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது குடல் என்ன கொதிச்சிருக்கான் அவனுக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அங்க நடந்துச்சு. இந்த மதிப்பும் மரியாதையும் தனக்கு கிடைக்கும், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய மரியாதை இன்னும் ஒருபடி மேல போகும்னு அந்த சிந்தையோடு இருந்த அவன் ஏமாந்து போனான். அரசன் தன்னுடைய பரம விரோதிக்கு இவைகளை எல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டான். மெதுவா அரசன் போய் வேற யாரையாவது வச்சு இதை செய்யுங்க அரசேன்னு சொல்ல முடியுமா? முடியாதே. அரசன் சொன்னதுதான். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அரசன் சொல்லிவிட்டால் அதை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. ஒருவேளை லேசா ஒரு சாட வந்துட்டு போயிருக்கும் ஆமானுக்கு. தூக்கு மரம் யாருக்கு? அது வேற பயமா இருக்கே. சரி முதல்ல இதை செஞ்சு முடிப்போம்னு சொல்லி அரசன் சொன்னபடி கிளம்பிட்டான். நீ யோசிச்சு பாருங்களேன், பரம எதிரியா இருக்கிற ஒரு மனுஷன் முன்னாடி போய் அவங்கிட்ட போய் அரசன் சொன்னதெல்லாம் சொல்லி அதெல்லாம் செய்யணும்னா என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆமான எங்க கொண்டு நிப்பாட்டிட்டாரு பாருங்க ஆண்டவர். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன் திராட்சரசத்தை குடிச்சிட்டு ஆகாஷ் பேர் தூங்கி இருந்தான்னு நடந்திருக்குமா? அவனுக்கு தூக்கத்தை வரவிடாம
டைரியை எடுத்து வாசிக்க வச்சு, மொர்தேகாய பத்தி நினைக்க வச்சு, இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் கரெக்டா ஆமான காது பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி, அவன் மனசுல பட்டாம்பூச்சிய பறக்க வச்சு, அவன் தலையில இடிய விழ வச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுக்கடுக்கு அடுத்தடுத்து எவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவருடைய செயல்கள் அல்ல, அவ்வளவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப வேற வழியே இல்ல. ஆமான் அங்க போய் 11வது வசனத்துல பாருங்க. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். என்னாலும் அழுதிருப்பான்ல. அவன் குதிரையில உட்கார்ந்து போக முன்னாடி அரசனுடைய பிரதானியில முதன்மையானவன் அதை சொல்லிட்டு போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன், அவன் பரம விரோதிய குதிரை மேல ஏற்றி கூட்டிட்டு போய் இப்படி செய்யணும்னா எப்படி இருந்திருக்கும்? நான் நினைச்சு பாக்குறேன். அவன் குதிரையும் பார்த்திருக்க மாட்டான், மொர்தெகாயும் பார்த்திருக்க மாட்டான். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், மொர்தெகாயும் சும்மா இருக்காம என்ன மாதிரி கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மொர்தெகாயா இருந்தா ஆமான லேசா காலை வச்சு லேசா அப்படி சத்தமா சொல்லு, என்ன மெதுவா சொல்றேன், சும்மா கற்பனையை யோசிச்சு பாக்குறேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வேற வழியில செஞ்சிட்டான். நீங்க இதுல இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. வேகமா வாசி போகும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதே நகர வீதியில அலறிக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டு அழுதுகிட்டே வந்தான் மொர்தெகாய். சாம்பலுக்கு பதிலான சிங்காரம், சாம்பலுக்கு பதிலான சிங்காரத்தினால் உடுத்தினார் தேவன். தன்னுடைய ஜனத்தின் அழிவை கேட்டு எவ்வளோ மனம் வெந்து போயிருந்தா அவன் அந்த செயலை செஞ்சிருப்பான். அன்னைக்கு எத்தனையோ பேர் மொர்தெகாயை பார்த்து சிரிச்சிருந்திருக்கலாம், ஏளனமா பேசி இருந்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாருடைய வாயும் அடைக்கப்பட்டு விட்டது. எங்க அவன் தன்னை தாழ்த்தினானோ அதே இடத்துல தேவன் அவனை மகிமையாக உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்னா ராஜாவுக்கு சமமாக உயர்த்தி இருக்கார். யோசிச்சு பாருங்க. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன். இதெல்லாம் நமக்கு எத்தனை கேட்டாலும் அறிவே வர எல்லாம் கேட்போம். ஆண்டவருக்கு மகிமையா அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த ஆண்டவர் இப்படி உயர்த்துவார்னெல்லாம் கேட்போம். ஆனா வாழ்றது பூரா செல்ஃப் பிளீசிங் லைஃப். எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன பிரியமா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன். எப்படி வரும் கிரீடம், எப்படி வரும் ஆடை, எப்படி வரும் குதிரை? சாம்பல் தான், சாம்பல் தான். யோசிக்கணும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். பொய்யுரையாத தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய தேவன் மீது கொண்டிருந்த அந்த வைராகியத்தில் அவன் துடிதுடித்து போனானா இல்லையா? அன்னைக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கிடைக்கல விசுவாசத்துக்கான கௌரவம். ஒரு தடவை உங்களுக்கு பிரசங்கத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா? விசுவாசத்துக்கான கௌரவம் அன்னைக்கு கிடைக்கல, ஆனா கிடைக்கும். அது கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைச்சிருக்கு. அது எப்படி அவனுக்கு சேர்ந்திருக்குன்னு பாருங்க. மொர்தெகாய் இத கனவுலையும் நினைச்சு பார்த்திருப்பானா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். இதெல்லாம் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆக ஆமான் அரசன் சொன்னபடியே செய்து முடித்தான். செய்து முடித்த பிறகு அவங்க வேலைக்கு திரும்பிட்டாங்க. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் வேலைக்கு போயிடணும். எனக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு உடனே அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டே இருக்க கூடாது. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி வேலைக்கு மறுபடியும் திரும்பிடணும். மொர்தெகாய் வேலைக்கு வந்துட்டான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு, அந்த சஞ்சலங்கிற வார்த்தைக்கு அந்த இருதயத்துல துளி கூட சமாதானம் இல்லாத ஒரு அங்கலாய்ப்புன்னு அலறல், அங்கலாய்ப்பு, வேதனை, ஒரு நிம்மதியே இல்லாம அலறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த நிலைக்கு அவன் போயிட்டான். அவனுடைய மனசாட்சி அவனை போட்டு பாதிக்குது.
அந்த வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படியே துடிதுடிச்சு போறான். சஞ்சலப்பட்டு முக்காடித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். தலையில முக்காட போட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டான். நிக்கல. ஏன் நிக்கல? நின்னா யாராவது கேட்பாங்கல்ல, ஏன்பா என்னப்பா இப்படி எல்லாம் நடந்துருச்சு? ஒருவேளை இந்த மொர்தெகாய்க்கு செய்ய நினைச்ச யாராவது கூட அந்த ஆலோசனை கொடுத்தவன் எவனாவது இருந்திருந்தானே, என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு கேட்டு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிருவானுங்கன்னு என்ன பண்ணிட்டான்? தலையில முக்காட போட்டு திட்டு 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 வீட்டுக்கு ஓடிட்டான். மொர்தெகாய்க்கு முன்பாக தான் விழுந்து விட்டதை நினைத்து முக்காடிட்டு கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். 13வது வசனத்துல பாருங்க, ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும், ஆனா உனங்க ஒண்ணு செய்யறான். வீட்டுக்கு போன உடனே ஒய்ஃப கூப்பிட்டுறான், சிநேகிதர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுறான். சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே வெந்து போயிருக்கு. எல்லாம் சுத்தி நின்று ஈட்டியை கொண்டு வந்து அதுல குத்துறான். எப்படி இருக்கும் பாருங்க. நீ விழ ஆரம்பிச்சிட்ட. அவன் யூத குலமானால், இங்க இவனுங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. நீ யூத குலத்தையே அழிக்க தேடினியே, அந்த யூத குலத்தினுடைய வெற்றி இங்கு ஆரம்பித்து விட்டது. அவன் உயரத் தொடங்கி விட்டான், நீ கீழே விழ ஆரம்பித்து விட்டாய். நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஏன்னா எல்லாம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாக்குறான். எஸ்தருடைய மூவ கவனிச்சு பாக்குறான். இங்க மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதை பாக்குறான். ராஜாவுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை யூதன்கிற வார்த்தைய பாக்குறான். அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவன் சொல்றான், அவன் உறுதியா யூதனா இருந்தா நீ தோத்து போறது நிச்சயம்னு சொல்றான். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே இருக்கிறவன் வேதனையை கூட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுல புதுசா வேற கொஞ்சம் பேர் வர்றாங்க கிளம்பி. எதுக்கு? ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். எவ்வளவு வேதனையில இருக்கிறான். இப்ப விருந்து சொல்லுவோம்ல, நானே இருக்கிற வேதனையில இந்த விருந்து ஒரு கேடா. வீட்டுல ஏதாவது ரொம்ப மன துன்பமா இருக்கு, சாப்பிட வர்றீங்களா வரலையா? நான் இருக்கிற வேதனைக்கு சாப்பாடு ஒரு கேடா. இப்போ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு தான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமா. நானே எவ்வளவு வேதனையில இருக்கேன். ஆமானுக்கு இடினா இடி, இடி மேல இடி. அதுவும் வந்தவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆமானே சாப்பாட்டுக்கு போகணும், விருந்துக்கு போகணும், கிளம்பி வாங்கன்னு சொல்ல, கிளம்பியா சீக்கிரம் கிளம்பியா, கிளம்பியா சீக்கிரம் கிளம்பியான்னு கூட உட்கார்ந்து அட்ஜு பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த நேரம் ஆமானுக்கு ஏற்பட்ட வலி ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேதனையின் உச்சத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். இதுக்கு மத்தியில விருந்துக்கு வேகமா வரும்படி அழைத்து செல்ல ஆட்களும் அவனை அவசரப்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கே தெரியல இது எதுக்கான அழைப்பு, விருந்துக்கான அழைப்பா இல்ல வேற என்னமும் நடக்க போகுதா? கொஞ்சம் உண்மையில யோசிச்சு பாருங்களேன். அந்த மனசு எவ்வளவு ஓடி, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலையே, நம்ம என்னென்னலாம் நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் இந்த நாளை திரும்பி பாக்குறான். அரசனை சந்திக்க போகும்போது என் பட்டாம்பூச்சி எப்படி இருந்துச்சு, இப்ப என் பட்டாம்பூச்சியை தீயில கருக்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டானு. இதுல விருந்துக்கு வேற நான் போகணுமா? போகாமலும் இருக்க முடியாது. ராஜா கோடரிய வீட்டுக்கு அனுப்பிடுவான். என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு சூழல் பாரு. அந்த விருந்து எப்படி இருந்திருக்கும். சரி, அந்த விருந்துல என்ன நடந்துச்சு அதுதான் அடுத்த அதிகாரத்துல நாம பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த அதிகாரத்தை விளக்கப்படுத்தி போகும்போதே பல காரியங்களை நாம கவனிக்க கூடிய காரியங்கள், இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து ஆண்டவர் செய்யற அற்புதத்தை எல்லாம் பாருங்க. எங்க தேவனுடைய மனிதன் வீழ்ந்து போகிறானோ, தேவனுக்காக வைராகியம் பாராட்டுகிற மனிதன் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவமானப்படுகிறானோ, அங்கே தேவன் அவர்களை சிங்காரித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். மொர்தெகாய்க்கான மரியாதை பாருங்க. மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? நடக்காது. ஆமா, நினைச்சது நடந்துச்சா? பட்டாம்பூச்சி காலையில, இப்போ பட்டாம்பூச்சி கருகி போச்சு கீழே. எவ்வளவு வேதனை, எவ்வளவு சந்தோஷத்தோட அரசன் முன்னாடி போய் நின்று இருப்பான். எத்தனை வேதனையோட இங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சதெல்லாம் என்ன?
மொர்தெக்காயை தூக்குல போட்டு சந்தோஷமா நம்ம போய் சாப்பிடுவோம். ஒரு தடையும் இல்லை நினைச்சது. அவன் நினைச்சது நடக்கல. யார் நினைச்சதுதான் நடக்குது. இங்க கடவுள் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதான் நடக்குதுங்க. இப்ப இதெல்லாம் ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போறதுக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையை நிதானிச்சு பார்க்கணும். சரி, இதுல இருந்து என்ன படிக்கிறோம்? முதலாவது நம்ம படிக்கிறது என்னன்னா, கடவுள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்கிறவர். கடவுள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்கிறவர். எந்த நேரத்துல ஆமான் தூக்கு மரத்தை செய்தானோ அந்த நேரத்துலதான் அரசனுக்கு தூக்கமும் வராம போச்சு. ரெண்டுமே தூணால வருது பாருங்க, தூக்கு மரம், தூக்கம். ஒருவன் அழிவுக்கான செயல்கள்ல ஈடுபடுகிறான், ஆனா கடவுள் அதை மாற்றுவதற்கான செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கடவுள் நினைச்சதுதான் நடக்கும். மனிதர்கள் நினைக்கிறதும் அவர் அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். எதை எப்ப செய்யணுங்கிறத தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அதை சரியான நேரத்தில் அவர் செய்வார். மொர்தெக்காய்க்கான கௌரவம் உடனடியா கிடைக்கல. நல்லா காதை திறந்து கேளுங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது கிடைச்சிச்சு? 5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிச்சு. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சாலும் அது ஒருவேளை மொர்தெக்காய்க்கு அது ஒரு பெரிய மன வேதனையா கூட இருந்திருக்கலாம். உயிரையே காப்பாத்தி இருக்கிறேன், ஆனா எதுவும் செய்யல. மொர்தெக்காய் அதுக்காக அவசரப்பட்டு எதுவும் செய்யவும் இல்லை. அவன் மாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்குரிய கௌரவம் நேரத்திற்கு அவனை வந்து சேர்ந்தது. உடனடியாக கிடைக்காவிட்டாலும் அது எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நேரத்தையும் காலத்தையும் திட்டமிட்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் நேரத்திற்கு சரியாக செய்கிறவர். அவருடைய நேரம் வர்ற வரைக்கும் செயல்கள் எல்லாம் தாமதித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய நேரம் வந்த நொடியில் அவைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை எதிர்பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துறாரு. நாம நினைக்கிற வேகத்துக்கும் நடந்துறாரு. அது நீதியானதாக, நியாயமானதாக, நமக்கு நன்மையானதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாக இருந்த போதிலும் தேவன் எந்த நேரத்தில் அதை அனுமதிக்க சித்தமாயிருக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் அது வந்து சேரும். அவருடைய நேரத்தில் அது வந்து சேரும். அவ்வளவு அருமையான ஒரு வரலாறு பாருங்க. என்ன ஒரு அருமையான காரியம். அன்று இரவு, அந்த ராத்திரியிலே அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்தை ஆண்டவர் அநாதி காலத்தில் தீர்மானித்து வைத்திருந்தார். எக்ஸாக்ட் கோஆர்டினேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னா பொருந்தி போகக்கூடிய அந்த நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ முறை கொலை செய்ய தேடினாங்க. ஆண்டவர் சொல்லுங்க, என் நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய நேரம் வரும். அவர் குறிப்பிட்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இந்த உண்மை உங்க இதயத்துல புரிஞ்சிருந்தா நீங்க எதை குறிச்சும் அலட்டவே மாட்டீங்க. எல்லாம் அவருடைய முன் தீர்மானிக்கப்பட்ட, அவர் குறிக்கப்பட்ட நேரத்தில் நடக்கும் என்று நீங்க நினைக்கிற போது உங்க வாழ்க்கையில வேதனை, கவலை இதுக்கெல்லாம் இடமே இல்லை. எஸ், தேவனுக்கு சித்தமான நேரத்தில் அவருக்கு சித்தமாக இருந்தால் அதை கொடுப்பார். அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் யோசிக்க மாட்டோம். நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். அவர் நேரத்திற்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அதை உங்க இருதயத்துல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இரண்டாவது, கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய பரிசுத்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே செய்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் அது அவருடைய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காகவே இருக்கிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறார். இந்த மொர்தெக்காய்க்கான கௌரவம் அவனுக்கானது மட்டுமல்ல, அவன் மூலமாக தன்னுடைய மக்களுடைய விடுதலையையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானித்திருந்தார். அததான் இந்த அதிகாரத்துல அற்புதமாக அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறத நாம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே கடவுள் அவர் செய்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுல நாம் அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாமே அதுல அடங்கும். அவருடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட கடவுளுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தமது பரிசுத்த நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த சம்பவம் ஒரு அருமையான உதாரணமாக இருக்கிறது. மூணாவது, ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் சமநிலையில இருக்க கத்துக்கோங்க. அதிகமான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களையே கொண்டு வருங்கிறத மறந்துடாதீங்க. டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இது நடந்துடணும், இப்ப நடந்துடணும், இதுக்குள்ள முடிச்சிடணும், இதை நான் அடைஞ்சிடணும், இதை வாங்கிடணும், இப்படி போயிடணும், என் வாழ்க்கை இப்படி வந்துடணும். வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு, இதையும் அதையும் நினைச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியே மனசை பூரா அப்படியே கலக்கத்துல வச்சுக்கிட்டு, இது எனக்கு எப்ப கிடைக்கும், அவனுக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே, ப்ரொமோஷன் அவனுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, அவனுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு எனக்கு வரல, அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான் நான் இன்னும் செட்டில் ஆகல, அவன் இதை வாங்கிட்டான் எனக்கு எப்ப கிடைக்கும். இப்படியே மனசை போட்டு அப்படியே சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்துவினுடைய மக்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறது எதுவோ அதை ஒருவராலும் உங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. மொர்தெக்காய்க்கு அன்றைக்கு அந்த கணம் போய் சேர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். இது ஏதோ ஆமான் தீர்மானித்து வந்து சொன்னதெல்லாம் பார்க்க கூடாது. அதை தேவன் தீர்மானித்திருந்தார். அவர் தீர்மானித்திருந்தது அன்றைக்கு நடந்தது. அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. இவன் வந்தது மொர்தெக்காயை அழிக்கணும்னு வந்தான். ஆனா தேவனுடைய திட்டம் மொர்தெக்காயை உயர்த்தணுங்கிறார். அது எப்போ உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே அதை குறித்து நீங்க எந்த கவலையும் இல்லாம நீங்க கடவுள் மீது உள்ள விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அது நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதிர்பாராத நேரத்துல நடக்காம போகும் காரியங்களுக்காக நீங்க வருத்தப்பட்டு கொண்டே உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்களா இருந்தா இதை நீங்க செய்வீங்க நிச்சயமா. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உள்ளதுதான் வாழ்க்கை. எதிர்பாராமலேயே நம்ம வாழவும் முடியாது. ஆனா அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த உண்மை புரிஞ்சிருந்தா உங்க இருதய சமாதானத்தோட. என்னால ரொம்ப முக்கியமான பயன்பாடும் கூட, மற்றவர்கள் கெட்டு போக நினைக்காதீர்கள். நீங்க கடவுளுடைய மக்களா இருந்தா, எனக்கு எதிரா பேசுறான், எனக்கு எதிரா செய்யறான், அவன் நிச்சயம் இப்படிதான் அடையணும். எனக்கு எதிரா பேசிட்டான்ல, அவனுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவர்கள் கெட்டு போக நினைக்கிறவர்கள் தாங்களே கெட்டு போவார்கள் என்பதற்கு ஆமான் ஒரு உதாரணம். ஆண்டவருடைய மக்களாக வாழ்கிற நீங்க, உங்களோடு இருக்கிற மனிதர்கள் கெட்டு போகணும்னு நினைக்காது. துன்பப்படுத்துகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், நம்ம அசிங்கப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள். அதுக்கு மத்தியில் நீங்க பொறுமையா இருக்கும். அவங்களுக்காக ஜெபம் பண்ண. அதான் மலை பிரசங்கத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு சாயங்காலமா அதான் பார்க்க போறோம். ஆண்டவரே, நான் நிதானத்தோடு நடந்து கொள்ளவும், யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போகிறதுல சிந்தனையில கூட வராதபடிக்கு எனக்கு உதவி செய்யணும். அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா? அது பிசாசினுடைய குணாதிசயம். ஆனா ஆண்டவரை பாருங்க, அவர் சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் ஜெபித்தார். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஜெபித்த ஆண்டவருடைய மக்களாக நீங்க இருந்தா வாழ்க்கையில யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காது. அவனவன் செய்கிறதற்கான பலனை அவனவனுக்கு கொடுக்கிறவர் தேவன். ஆகவே மற்றவர்களுக்கு எதிராக துர ஆலோசனைகளை திணைக்கிறதும், சிந்திக்கிறதும், கெட்டு போகிறதுக்கான வழிகளில் ஈடுபடுகிறதும் செய்யறது, அதெல்லாம் செய்யாது. அதெல்லாம் விட்டுரு. மொர்தெக்காய் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பேலன்ஸ்டு மேன். அவ்வளவு மதிப்பு மரியாதையும் கிடைச்சி எல்லாம் முடிஞ்சு அவன் பாட்டுக்கு பேக் டு ஒர்க்னு போயிட்டான். அது மாதிரி அமைதலோடு
ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தோடு, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்திய அறிவோடு தொடர்ந்து இந்த உலகத்துல ஆண்டவருக்கு மகிமையா வாழுங்க. அதான் ஆண்டவருக்கு கனமா மகிமையா அமையும். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்குரிய மரியாதையை கொடுப்பாரு. உங்களுக்குரிய கனமும் உங்களுக்குரிய மரியாதையும் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். எனக்கு வேணும் வேணும்னு தேடி அலைகிறது இல்ல, அது செய்யாதபடிக்கு கவனமாக. அதெல்லாம் நம்ம இங்க பாடமாக படிக்கிறோம். இனி இந்த ஆமானுடைய நிலை என்னங்கிறத அடுத்த வாரம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அவ்வளோ நல்ல பாடங்களை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனையோடு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கலாம். ஜெபம் பண்ணலாம்.